வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீடியோல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் உஸ்பெகிஸ்தான்ல. இன்னைக்கு கொஞ்சம் பிரைவேட் யூனிவர்சிட்டி பத்தி ஒரு ஜெனரல் எங்களோட சஜஷன்ஸ் என்ன, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, அதை பத்தி ஒரு குட்டி ஓவர்வியூ பார்ப்போம். இதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இன்சைட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதல் தாஷ்கெண்ட் கிட்டக்க இருக்க லொகேஷன் இல்ல தாஷ்கெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ப்ரொஃபி யூனிவர்சிட்டி இருக்கு. அதோட இன்னொரு கேம்பஸ் கூட உங்களுக்கு நவோய் இருக்கு. அடுத்து சென்ட்ரல் ஏஷியன் யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. மைப்பர் யூனிவர்சிட்டி இட்ஸ் ஆக்சுவலி குட் யூனிவர்சிட்டி. நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசினேன், 4 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இதுதான் 4th பேட்ச்ல இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கு, உங்களுக்கு செல்ஃப் குக்கிங்கும் இருக்கு, மந்த்லி பே பண்ற இது இருக்கு ஆப்ஷன். அண்ட் தாஷ்கெண்ட்லயே இருக்கு. ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட் கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் புகாரால போவாங்க கேண்டிடேட்ஸ். ஏன்னா அது ஒரு நியர்க்கு 400 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு தாஷ்கெண்ட்ல இருந்து. புகாரா இன்னோவேட்டிவ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஜர்மத் இருக்கு உங்களுக்கு. அடுத்து ஏஷியன் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்கு. அடுத்து நீங்க நாமங்கல்ல பாத்தீங்கன்னா யூபிஎஸ் இருக்கு. அப்புறம் ப்ரொஃபி யூனிவர்சிட்டியோட இன்னொரு கேம்பஸ் உங்களுக்கு வரும். இன்னொன்று இப்ப நிறைய பேர் ஸ்டூடெண்ட் போறது காரக்கல் பாகிஸ்தான். இது உங்களுக்கு தாஷ்கெண்ட்லயே ஒரு கேம்பஸ் இருக்கு. இது ஃபுல்லி பிரைவேட்னு சொல்ல முடியாது, செமி கவர்மெண்ட், பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டி. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தே ஹாவ் தேர் லூக்கஸ் கேம்பஸ். இப்ப இந்த வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கும் போயிட்டு இருக்காங்க. நீங்க அதே வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா பிராண்ட் வைஸ் கொஞ்சம் ஓல்டு. இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டி நாங்க நிறைய சொல்லியிருப்பேன். இப்ப ராஞ்ச் யூனிவர்சிட்டி இருக்கு, அடுத்து மாமூன் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னாவே ரொம்ப நியூ காலேஜஸ் அதாங்க இருக்கும். எஸ்டாப்ளிஷ் மேபி சில இதெல்லாம் கொஞ்சம் பழசா இருந்தா கூட ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த பாஸ் அவுட்ஸும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மேபி 3rd இயர், சில யூனிவர்சிட்டியில 1st இயர் இப்பதான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 4 இயர்ஸ். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எதனால ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் பண்றாங்க? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டிஸ் நான் ஒரு 10-13 யூனிவர்சிட்டி சொல்லியிருப்பேன் இருக்கும். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டென்டேட்டிவ்லி $2,500 இல்ல 800 இருக்கும். இல்ல சில இடத்துல $3,000. இப்ப உங்களுக்கு தாஷ்கெண்ட்லயே கிட்டக்க இருந்ததுன்னா ஒரு லிவிங் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு $600 to $700 வரும் உங்களுக்கு ஹாஸ்டல். இது கொஞ்சம் தூரமா இருக்கு. இப்ப மாமூலாம் 1000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தாஷ்கெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் கம்மியா இருக்கும். உங்களுக்கு $400-500 இருக்கும். ஒரு மெஸ்ன்னு பார்த்தோம்னா $120 பெர் மந்த் இருக்கும் உங்களுக்கு. அநேகமா கொஞ்சம் இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியோட ஒரு இன்சைட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உஸ்பெகிஸ்தான்ல. இதை தவிர இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. மேபி உங்களுக்கு ஒரு டீடைல்டு ஓவர்வியூ பர் அந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எது ஹாஸ்டல் இன்க்ளூடடு, எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, ஐ மீன் பர்சூயிங் எத்தனை பேட்சஸ் அங்க 3rd பேட்ச்ல இருக்காங்களா, 4th பேட்ச்ல இருக்காங்களா, பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்குமே கூட நீங்க ஒரு புக் பண்ணுங்க ஜூம் செஷன். உங்களுக்கு அது ஒரு டீடைல்டு இன்சைட் கிடைக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐ மீன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது நீங்க யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் பேரண்ட்ஸ். மற்றபடி யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.